சிம்பிளான பேக்கரி ஸ்டைலில் ஒரு டூட்டி ஃப்ரூட்டி ஸ்பாஞ்ச் கேக் பார்க்க போகிறோம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு 2 எக் எடுத்துக்கலாம், பெரிய எக்கு. அதுக்கப்புறம் வனிலா எசன்ஸ் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்கள். இது நுர நல்லா வரணும். அப்போது 3/4 கப் பவுடர் சுகர் போடணும், நல்ல ஃபைனான பவுடர் சுகர். அதை போட்டுட்டு நல்ல க்ரீமியாக வர வரைக்கும் பீட் பண்ணணும். நல்ல ஷைனிங்காக வரும். இதுக்கப்புறம் ஆயில் 1/4 கப் போட்டுக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயில். இதுக்கப்புறம் மைதா 3/4 கப், பேக்கிங் பவுடர். இதை போட்டுட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இதனோட டீட்டெயில் வீடியோ உத்தமி கிச்சன் இருக்கும். இப்போ சூடான பாலில் பட்டர் போட்டுட்டு இதில் ஊற்றிடலாம். டூட்டி ஃப்ரூட்டியை மைதா போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டூட்டி ஃப்ரூட்டி போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ட்ரேயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் அவனில் 180 டிகிரியில் ஒரு 40 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான டூட்டி ஃப்ரூட்டி ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடும். இது 3 டேஸ் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம்.